இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன் உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தபாலா. மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். முதலில் தலைப்புச் செய்திகள். மாத்தளை லக்கல கழுகங்கை திட்டத்தின் அகழ்வு பணிகளின் போது கட்பாரிகள் சரிந்து விழுந்ததில் உயிரிழந்த இருவரின் குடும்பங்களுக்கு இழப்பீடு பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை. பேலியகொட போலீசாரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட 5 போலீஸ் உத்தியோகத்தர்களும் விளக்கமறியலே. முல்லைத்தீவு கேப்பாப்பிலவு பிலக்குடியிருப்பு மக்களின் நிலமீட்பு போராட்டம் இன்று 28வது நாளாகவும் தொடர்கின்றது. இனி விரிவான செய்திகள். மாத்தளை லக்கல கழுகங்கை திட்டத்தின் அகழ்வு பணிகளின் போது கட்பாரிகள் சரிந்து விழுந்ததில் உயிரிழந்த இருவரின் குடும்பங்களுக்கு நஷ்டஈடு பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தொழிலமைச்சர் WDJ செனவிரத்ன தெரிவித்துள்ளார். தொழில் திணைக்கள அதிகாரிகள் இருவர் சம்பவம் இடம்பெற்ற இடத்திற்கு சென்று சம்பவம் தொடர்பில் ஆராயும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். பணியின் போது உயிரிழப்பவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் நஷ்டஈட்டை 2 மடங்காக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுப்பது தொடர்பில் கலந்துரையாடல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். அத்துடன் தொழிலாளர்கள் பணி செய்யும் இடங்களில் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்வது அவசியம் என தொழிலமைச்சர் WDJ செனவிரத்ன தெரிவித்தார். பேலியகொட போலீசாரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட 5 போலீஸ் உத்தியோகத்தர்களையும் எதிர்வரும் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. நேற்று புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போதே அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு விசேட போலீஸ் குழு ஒன்றை நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. விசேட போலீஸ் அதிகாரி ஒருவரின் தலைமையின் கீழ் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் நடத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் பிரியந்த ஜெயக்கொடி தெரிவித்தார். சந்தேக நபர் போலீஸ் நிலையத்தினுள் நோய்வாய்ப்பட்டதை அடுத்து தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். கொள்ளைச் சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் வழங்கிய வாக்குமூலத்தின் பிரகாரம் சனிக்கிழமை அதிகாலை குறித்த நபர் கைது செய்யப்பட்டதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். பேகம மாபிம ரகவத் பகுதியைச் சேர்ந்த 41 வயதான 2 பிள்ளைகளின் தந்தையொருவரே உயிரிழந்துள்ளார். குருநாகல் மாவத்தகம பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்றிரவு 10:20 மணியளவில் இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. மாவத்தகம பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவரே துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் அவருடைய நண்பர் ஒருவரின் வீட்டுக்கு சென்று திரும்புகையிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வர்த்தகர் பயணித்த கேப் வாகனத்தை மோட்டார் சைக்கிளில் பின்தொடர்ந்த ஒருவர் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இந்த சம்பவம் தொடர்பில் மாவத்தகம போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவு கேப்பாப்பிலவு பிலக்குடியிருப்பு மக்களின் போராட்டம் 3 வாரங்களை கடந்தும் தீர்வின்றி இன்றும் தொடர்கின்றது. கேப்பாப்பிலவு பிலக்குடியிருப்பு மக்கள் தற்காலிக கூடாரம் அமைத்து அங்கேயே சமைத்து உண்டு இரவு பகலாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விமானப்படை முகாம் அமைந்துள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு தமது பிள்ளைகளுடன் இவர்கள் போராடி வருகின்றனர். 28வது நாளாக தீர்வின்றி தொடரும் கேப்பாப்பிலவு நிலமீட்பு போராட்டத்திற்கு பலர் ஆதரவு தெரிவித்து வண்ணம் உள்ளனர். இதேவேளை புதுக்குடியிருப்பு மக்களின் சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகிறது. கேப்பாப்பிலவு மக்களுக்கு ஆதரவு கோரியும் ராணுவ முகாமை அகற்றக் கோரியும் புதுக்குடியிருப்பு மக்கள் சுழற்சி முறை உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளின் காலவரையறையற்ற சத்தியாகிரக போராட்டம் 7வது நாளாக இன்றும் தொடர்கின்றது. மட்டக்களப்பு காந்தி பூங்காவிற்கு அருகில் இரவு பகல் பாராது வேலையற்ற பட்டதாரிகள் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 2012ஆம் ஆண்டிற்கு பின்னர் பட்டதாரிகளாக வெளியேறியவர்களுக்கு இதுவரை நியமனம் வழங்கப்படவில்லை என இவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாளை மறுதினம் முதல் நாடளாவிய ரீதியில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கணபதி பிள்ளை சூரியகுமாரன்.
இலங்கையில் தற்போது நிலவிக் கொண்டிருக்கின்ற மழை கொண்ட காலநிலையானது அடுத்து வரும் சில நாட்களில் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. முக்கியமாக நாளை மற்றும் நாளை மறுதினம் நாட்டின் பல இடங்களில் அதிக மழை காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையின் சில பகுதிகளில் இன்று மேகமூட்டமாக காணப்படுவதுடன் முக்கியமாக கிழக்கு, ஊவா, சப்ரகமுவ, தெற்கு மாகாணங்களில் அதிக மழை காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்று பலமானதாக வீசும். எனவே கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் திருகோணமலை முதல் மட்டக்களப்பு, அம்பாந்தோட்டை, காலியூடான கடல் பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படுவதுடன் ஏனைய கடல் பிராந்தியங்களில் சிதலமான மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வட கிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும். திருகோணமலை முதல் மட்டக்களப்பு, அம்பாந்தோட்டை, காலியூடான கொழும்பு வரையான கடல் பிராந்தியங்கள் மேகமூட்டமாக காணப்படுவதுடன் காற்றின் வேகமானது மணிக்கு 70 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் கடல் கொந்தளிப்பும் உருவாகக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதன் காரணத்தினால் மீனவ சமூகம் மற்றும் கடல்சார் தொழிலாளர்கள் தமது கடல் நடவடிக்கையின் போது அவதானம் செலுத்துமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். நாட்டின் தேசிய விளையாட்டு நட்சத்திரங்களை உலகறியச் செய்யும் நோக்குடன் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கும் பிளாட்டினம் விருது வழங்கல் நிகழ்வின் ஊக்குவிப்பு செயற்திட்டம் வெற்றிகரமான முறையில் முன்னெடுக்கப்படுகிறது. ஊக்குவிப்பு செயற்திட்டம் தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் நமது அலுவலக செய்தியாளர் ராஜலிங்கம் திரிஷானோ. ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நாடு பூராக முன்னெடுத்துள்ள பிளாட்டினம் விருது வழங்கல் விழாவின் ஊக்குவிப்பு செயற்திட்டம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இன்றைய தினத்தில் நாம் மேல் மாகாணத்தில் கொரோனா வித்யாரத்ன கல்வியற் கல்லூரியில் எமது நிகழ்ச்சியை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். அதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. நாடு பூராக இருக்கக்கூடிய திறமையை வெளிப்படுத்தியும் இளைஞரைக்காக இருக்கக்கூடிய வீர வீராங்கனைகளை வெளிக்கொணர்ந்து கௌரவப்படுத்துவதே ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளாட்டினம் விருது வழங்கல் விழாவின் ஊக்குவிப்பு செயற்திட்டத்தின் பிரதான நோக்கமாகும். அந்த வகையில் சகல பகுதிகளுக்கு சென்று அதற்கான விண்ணப்ப படிவங்களை பகிர்ந்து வருகின்றோம். நீங்களும் www.sportsfirst.lk என்ற இணையதளத்தில் பிளாட்டினம் விருதுக்கான விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இதற்கான இறுதி நாள் அடுத்த மாதம் 5ஆம் தேதியுடன் முடிவுக்கு வர உள்ளது. ஸ்போர்ட்ஸிஸ்டுக்காக கொரோனாவிலிருந்து ராஜலிங்கம் திரிஷானோ. கிளிநொச்சி குளத்தில் கொக்குகளின் கூட்டம் இளைப்பாறும் காட்சியுடன் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். Hotline 0114-896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.